Hi friends, welcome back to our channel படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சூப்பரான ஒரு ஃபர்டிலிட்டி டயட் டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 30 days சேலஞ்சாக பண்ண போகிறோம். 30 days ரெகுலராக இந்த டயட் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களோட ஃபர்டிலிட்டி ரொம்ப நல்லாவே பூஸ்டப் ஆகி சீக்கிரமாக உங்கள் பாடியில் நல்ல சேஞ்சஸையும் இம்ப்ரூவ்மெண்ட்டையும் பார்க்க முடியும். எக் க்ரோத் இல்லாதவங்களுக்கு எக் க்ரோத் ஆகும். பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு ரெகுலர் ஆகும். அதே மாதிரி அந்த ஃபர்டைல் மியூக்கஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மியூக்கஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட விந்துவோட எண்ணிக்கை, வேகம் இது எல்லாமே அதிகரிக்கும். இது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 30 daysலேருந்து ஒரு 3 months ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு செம்ம எஃபெக்டிவான ஒரு டிப்ஸாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன், அது ஒவ்வொன்றோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே இந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். 2 பேரும் சேர்ந்து இதை எடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து அமேசிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தனித்தனியாக, அதாவது எக் க்ரோத்துக்கு, எண்டோமெட்ரியத்துக்கு, ஓவலேஷனுக்கு, அதே மாதிரி ஆண்களோட மொட்டைலிட்டிக்கு, கவுண்ட்டுக்குன்னு தனித்தனியாக இல்லாமல் நம்மளோட ஓவரால் ஃபர்டிலிட்டியே வந்து நம்ம நல்ல பூஸ்டப் பண்ணி சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இது வரைக்கும் சொல்லாத ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரியான ஒரு டேஸ்டியான ஸ்மூத்தி தான் இது. வந்து நீங்கள் வந்து ஃபர்டிலிட்டிக்காக வந்து ஒரு கசப்பான, அதே மாதிரி பிடிக்காமல் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ற மாதிரியான ஒரு டயட் டிப்ஸ் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, எனர்ஜெட்டிக்காக, இன்னும் சொல்லப்போனால் உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே மார்னிங் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே போதுமானதாக இருக்கும். அவ்வளோ ஒரு பெஸ்ட் ஸ்மூத்தி அப்படின்னு சொல்லலாம். இதில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம், எதுக்காக ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் தான் நான் சொல்கிறது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டீஸ்பூன் வேறு, டேபிள் ஸ்பூன் வேறு. ஸோ நான் சொல்கிற அளவுகளில் கரெக்டாக நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். பூசணி விதை எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு இது பற்றி நம்ம சேனல் ஃபாலோயராக இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பூசணி விதையில் இல்லாத மைக்ரோ நியூட்ரியன்ஸே கிடையாது. ஜிங்க், மெக்னீஷியம், குரோமியம் அப்படின்னு ஒமேகா 3s, விட்டமின் ஈன்னு எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது. ஸோ இந்த பூசணி விதை உங்களோட கருமுட்டை வளர்ச்சி அண்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஆண்களோட விந்தணு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த பூசணி விதை வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாக்ஸ் சீடு, அதாவது ஆலி விதை. இந்த ஃப்ளாக்ஸ் சீடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெண்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி. அவங்களோட ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின் ஹெல்த்துக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஃபைபர் ரிச் அப்படிங்கிறதுனால பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் ரெமெடி. ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொல்ல போகிறது தான் இது வரைக்கும் சொல்லாத அந்த இன்க்ரீடியண்ட். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிரோஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாரப்பருப்போட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இல்லாத பெனிஃபிட்ஸே கிடையாது. இந்த சாரப்பருப்பில் ப்ரோட்டீன், ஃபைபர், அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட், இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதுக்கப்புறமா ஃபைபர் ரிச், அதனால உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ப்ரோட்டீன் இருக்கிறதுனால கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து உங்களுக்கு டைஜஷன், அதாவது உங்களோட டைஜஷனை ரொம்ப ஈஸி பண்ணும். உங்களோட கட் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த சாரப்பருப்புக்கு இருக்குது. ஸோ சாரப்பருப்பு அப்படின்னு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும், நல்ல க்ளீனாகவே கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சாரப்பருப்பையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுக்கணும். இப்போ நான் சொன்ன அளவுக்கு மீறி எதையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சாரப்பருப்பு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வால்நட் வந்து ஒரு 3 வால்நட், ஆல்மண்ட், பாதாம் வந்து ஒரு 5 பாதாம், அதுக்கப்புறமா பாதாம் வந்து ஒரு 5 பாதாம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குங்குமப்பூ ஒரு 5லேருந்து 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன இதோட சேர்த்து டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேரிச்சம்பழம் நீங்கள் வந்து சீட்லெஸ்ஸாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா
ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ், இது மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன்னா ஒரு 10 கிஸ்மிஸ் பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு கப்பில் போட்டோ இல்லை ஒரு பவுலில் போட்டோ ஓவர் நைட் நல்லா தண்ணி முங்குற மாதிரி தண்ணி ஊற்றி அதை ஓவர் நைட் வந்து நல்லாவே சோக் பண்ணிடுங்க. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுட்டு படுத்துட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்ததும் இந்த ஊற வச்சது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் அதே தண்ணியோட பாதாம் மட்டும் அந்த தோலை வேணால் உரிச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே ஊற வச்சு அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்மூதி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இது கூட நீங்கள் இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி மேலே ஆப்பிளோ இல்லை பனானா, ரெட் பனானாவாக இருந்தால் பெஸ்ட்டு, இல்லை எனி பனானா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் மேலே வச்சுக்கலாம். இல்லை நான் அதையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணி ஸ்மூதி மாதிரி குடிச்சிக்கிறேன்னா ஒரு ஆப்பிள் இல்லைனா ஒரு பனானா, ரெட் பனானாவை நீங்கள் அதுலேயும் போட்டு அதையும் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூதி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இதில் பார்த்திங்க அப்படின்னா சின்னமன் பவுடர், அதாவது சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கடையில் சில நேரங்களில் பிரியாணிக்கு கொடுக்குற அந்த பட்டை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், அது மரப்பட்டை மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது சுருள் பட்டை. அதுதான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ் ஹார்மோனல் இம்பேலன்ஸுக்கு, உங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டிக்கு, இன்சுலின் ரெசிஸ்டன்ட்க்கு எல்லாத்துக்குமே அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த சின்னமனை ஒரு 1/2 இன்ச் அப்படியே போட்டு நீங்கள் குடித்தாலும், அதில் ஊற விட்டு குடித்தாலும் பரவாயில்ல. இல்லைனா பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பவுடரில் ஒரு பிஞ்ச் நீங்கள் அதில் மேலே போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ஸ்மூதியை டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை எம்டி ஸ்டமக்லேயோ நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரியான எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடச்சி உங்களோட ஓவரால் ஃபர்டிலிட்டி ரொம்ப நல்லாவே பூஸ்டப் ஆகும். ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் ஒரே குவான்டிட்டி தான், இதே ஸ்மூதி தான். ஸோ இதை ஒரு 30 டேஸ் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு இதே வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த ஸ்மூதி உங்களோட ஓவரால் ஃபர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாட்டரையும் ஊற்றி நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணியும் நீங்கள் குடிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் வைஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் லோ ஏஎம்ஹெச்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கருமுட்டை குவாலிட்டிக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரியான சூப்பரான ஃபர்டிலிட்டி டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.